God knows you by name. ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். பாருங்கள், God knows you by name எப்படி சொல்கிறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது வேதத்தில் ரொம்ப தெளிவாக நிறைய இடங்களில் இருக்குது. எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். ஜாக்கியஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு டேக்ஸ் கலெக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வர வழியில் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி அந்த மரத்து மேலே தொங்கின்னு பார்த்துன்னு இருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட் பர்சன்னு, அதனால் அவர் மேலே போய் எட்டி பார்க்குறாரு. ரைட்டா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் போகிறாரு. போகும்பொழுது அவர் நின்று மேலே பார்த்து, ஜாக்கியஸ் கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் சாப்பிட போகிறேன், வாங்க போகிறோம் அப்படின்றாரு. பாருங்கள், என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அங்கே ஏராளமான பீப்புள் இருக்கிறாங்க. அந்த ஊரில் லட்சக்கணக்கான பீப்புள் இருக்காங்க. ஜாக்கியஸ் என்ற பேர் ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? யோசித்து பாருங்கள், வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் கடவுளாக இருப்பதால், ரைட், பிகாஸ் ஹீ இஸ் காட், அவருக்கு ஜாக்கியஸ் என்ற அவரோட அந்த பெயர் தெரிந்தது. அவனை அழைத்து என்ன பண்ணுறாரு, கீழே வான்னு சொல்லி, நான் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பிட போகிறேன்றார். கடவுளுக்கு உங்கள் பெயர் நல்லா தெரியும். அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாருன்றதும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால் God knows you by name. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி தான், உங்கள் பெயரை சொல்லி தெளிவாக சொல்லி உங்களை இன்றைக்கு அவருடன் சேர்ந்து வாழ இணைக்கிறார். அவருடன் சேர்ந்து ஊழியம் செய்ய, அவருடன் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ உங்களை அழைக்கிறார்.